ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரெலிஷ்ட கரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே சிம்பிளாக அதே டைம் ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லான செட்டிநாடு குசைனில் உள்ள ஒரு சைடிஷ் உருளை மிளகு. வாங்க இதை எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம். இது செய்ய தேவையான பொருட்கள்: 4 உருளைக்கிழங்கு வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கிறேன், 1 கப் சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, 2 பச்சை மிளகா, மஞ்சள் தூள், கறிவேப்பிலை, தேவையான அளவு எண்ணெய். இந்த டிஷ்ஷுக்கு மெயின் ஃப்ளேவர் தரதே 1 டீஸ்பூன் ஜீரா, அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர். முதல்ல இந்த பெப்பரும் ஜீரகமும் நாம் நல்லா பொடி பண்ணிக்கலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 கப் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நறுக்கி வச்சுருக்கிற 2 பச்சை மிளகா, அப்புறமா கறிவேப்பிலையும் இதோடு சேர்த்து நாம் நல்லா வதக்கிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதோட நாம் சேர்த்துக்கலாம். கலருக்காக 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நாம் வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கிற 4 உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு உடையாமல் பொறுமையாக மசாலாவோடு நாம் கிளறி விட்டுக்கலாம். இதோட நாம் பொடிச்சு வச்சுருக்கிற மிளகு ஜீரகத்தூள் 3 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்குல எல்லாமே மசாலா பிடிக்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 5 to 7 நிமிஷம் இதை நம்ம மெதுவாக ரோஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோம்னா சூப்பராக பெப்பர் பொட்டேட்டோ நமக்கு ரெடி ஆகிடும். செட்டிநாடு ஸ்டைல் உருளை மிளகு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதில் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.